அன்பானவர்களே, ஆன்மீக மெய்யன்பர்களே, கர்மமும் மாயையும் என்ற தலைப்பில் இன்று பதிவிட திருவருளும் குருவருளும் கூட்டியிருக்கின்றது. ஆன்மீக மெய்யன்பர்கள் இந்த பதிவினை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்று அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 7/10/2024 திங்கட்கிழமை. குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி. இன்று திதி சதுர்த்தி. அனுஷம் நட்சத்திரம் 4 மணி வரை இருக்கின்றது. சித்த யோகம். ஏழுமலையான் காலை கற்பக விருட்ச வாகனத்தில், இரவு சர்வ பூபால வாகனத்திலும் புறப்படுகின்றார். இன்று நல்ல நேரம் காலை 6:15 வரைக்கும் இருக்குது. மாலை 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரம். இன்று ராகு காலம் 7:30 குளிகை 1:03 யமகண்டம் 10:12 சந்திராஷ்டமம் ரேவதி அசுபதி நட்சத்திரத்துக்கு இருக்குது. தினமும் அரிநெல்லிக்காய் சாப்பிட்டு வர காசநோய் தீரும். அன்பானவர்களே, இந்த பதிவினை பதிவிட இருக்கின்றேன். ஆக்ஞா சக்கரத்தின் புருவ மத்தி வாசல் திறந்தாலே வெற்றிட பூஜ்ய பரம நிலையாகும். பிரம நிலைக்கு மணிப்பூரக சக்கரம் வெளிப்படைதலே காரணம். பக்தி நிலைக்கு அநாகத சக்கரம் வெளிப்படைதலும், முக்தி நிலைக்கு சகசிராரம் வெளிப்படைதலும், யோக நிலைக்கு சுவாதிஷ்டானமும், ஞான தேடலுக்கு மூலாதாரம் வெளிப்படைதலும் காரணமாகும். நாதத்தின் யோலி வெம்மையால் அமிர்தம் சுரப்பதற்கு விசுத்தி வெளிப்படைதலே காரணமாகும். மேலும் நாம் தியானத்தில் அமரும்போது குண்டலியானது புருவ மத்தி அல்லது சகசிராரத்திலும், தூங்கும்போது விசுத்தியிலும் தங்கும். அந்த அமிர்தமும் விசுத்தியை தாண்டி கீழிறங்காது. அதாவது விசுத்தி தான் உறையும் இடம். குண்டலினி எழுப்பிய பின் முதலில் நரம்பு முடிச்சுகள் அவிழ்ந்து ஒவ்வொரு சக்கரமாய் வெளிப்படையும். இதில் உடலில் மாறுபாடாக அடையாளமாக காண்பது விந்தின் வெண்மையால் சகசாரத்தின் கீழ் உள்ள மூளையின் நரம்பு முடிச்சுகள் அழிந்து வெம்மையானது நெருப்பாறாக மாறி வரி வரியாக தடம் இருக்கும். மேலும் உடலில் நிரந்தரமாக காணப்படும் அடையாளமாக புருவமத்திக்கு மேல் நெற்றி வடுகைக்கு கீழ் விந்தின் வெண்மையால் ஒரு பிறை வடிவ நாமத்தடம் விழும். இத்தடமானது பூமியில் உடல் விடும் வரை இருக்கும். கை விரலால் தடவி பார்த்து நெற்றியில் இந்நாமத்தினையும் கபாலத்தின் வரிவரியாக நெருப்பாற்றின் தடத்தினையும் காணலாம். சகசிராரத்தில் நெருப்பாற்று தடத்தின் வழியாக அமிர்தமானது பிறை வடிவமாக நீர்வடியும் விளிம்பாக மாறி அதன் வழி புருவமத்தி உட்வாசலான குதம் சென்று பின் அங்கிருந்து உண்ணாக்கு வழி சுற்றி சென்று உறைவிடமாய்க் கொள்கிறது. மேலும் பொன்னை உரசினார் போல் மேனியுடைய தேகத்தை உடலில் அதிகம் காணலாம். அடுத்ததாக இந்திரியம் இரத்தம் வழியாக உடல் முழுவதும் கலந்ததன் அடையாளமாகிய உடலில் நறுமணமும் சிறுநீர் மற்றும் வியர்வையில் கூட இந்திரியத்தின் மனமோடு கூடிய ஒரு பழ வாசனையை அறியலாம். உடல் அடையாளமாக சாதாரணமாகவே உமிழ்நீரானது அதிகமாக சுரப்பதும்
மற்றும் புருவ மத்திய உள் வாசலான குதம் உரத்துதலும் இடமாதலால் தொண்டை மத்தியில் ஏதோ ஒன்று கட்டியாக ஒரு சிறு உருண்டையாக இருந்து கொண்டு எதையும் நாம் சாதாரணமாக விழுங்கும்போது அங்கு உறுத்தல் ஏற்படும். குண்டலினி சக்தி என்பது உங்களுக்குள் இருக்கும் வெளிப்படா சக்தி. அதாவது அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் வரை அப்படி ஒரு சக்தி உங்களுக்குள் இருப்பதை கூட நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆம், அசையாத வரை இல்லாதது போல் இருக்கும். ஆனால் அது எழுச்சியுற்று வெளிப்பட ஆரம்பித்து விட்டாலே இத்தனை சக்தியும் உங்களுக்குள் தான் இருந்ததா என்று நீங்கள் மலைத்து போவீர்கள். இக்காரணத்தினால் இந்த சக்தியை சுருண்டு கிடக்கும் பாம்பாக குறித்தார்கள். சுருண்டு கிடக்கும் பாம்பு நகர ஆரம்பிக்கும் வரை யார் கண்ணிலும் படாது. அதேபோல்தான் உங்களுக்குள் அமைந்திருக்கும் இந்த சக்தி எழுச்சியுற்று நகரும் வரை அதை நீங்கள் உணரமாட்டீர்கள். இந்த சக்தி எழுச்சியுறும்போது நீங்கள் கற்பனையில் கூட நினைத்திராத அதிசயங்கள் உங்களுக்குள் நடக்கத் துவங்கும். முற்றிலும் புதுவிதமான அபரிவிதமான சக்தியோட்டம் உங்களுக்குள் நிகழ அனைத்துமே வேறு வகையில் இயங்கும். நீங்கள் இன்னும் எளிமையாக குண்டலினியை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு உதாரணம். ஆம், நம்முடைய இல்லத்தில் மின்சாரத்திற்கு பிளக் பாயிண்ட் பயன்படுத்துகிறோம். அங்கு நாம் பிளக் சொருவி சுவிட்ச் போட்டவுடன் நமக்கு மின்சாரம் கிடைக்கிறது. மற்றபடி நாம் அங்கு மின்சாரத்தை உருவாக்குவது இல்லை. எங்கோ ஓரிடத்தில் ஒரு பெரிய மின்சார தயாரிப்பு நிலையத்தில் இருந்து உருவாகின்ற மின்சாரம் உங்களுக்கு இந்த பிளக் பாயிண்ட் மூலம் கிடைக்கப்பெறுகின்றது. ஆனால் நம் அவ்வாறு பெறக்கூடிய மின் ஆற்றலை மின் நிலையத்தை நினைத்து கூட பார்ப்பதில்லை. ஒரு மின் சாதனத்தை இந்த பிளக் பாயிண்டோடு இணைத்து விட்டால் அந்த சாதனம் வேலை செய்யும் என்பது மட்டும் தெரிந்திருக்கிறது. இந்த குண்டலினியும் ஒரு பிளக் பாயிண்ட் போன்றுதான். அதுவே ஒரு மின் நிலையம் அல்ல. இது 3 பின்களை கொண்ட பிளக் பாயிண்ட் அல்ல, 5 பின்களை கொண்ட பிளக் பாயிண்ட். இதை இப்படி பார்க்கலாம். உடலில் இருக்கும் 7 சக்கரங்கள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதில் மூலாதார சக்கரம் அடிப்படை அல்லது ஆதாரமாக இருக்கும். இது ஒரு பிளக் பாயிண்டை போலவும் அடுத்த 5 சக்கரங்கள் பெண்கள் கொண்ட ஒரு பிளக் பாயிண்ட் போலவும் இருக்கிறது. 7வது சக்கரம் ஒரு பல்பை போன்றது. இப்போது பிளக் பாயிண்டில் சொருகினால் உங்களை பற்றி அனைத்தும் ஒளி விடுகின்றன. இப்போது உங்களை பற்றி அனைத்தையும் படிக்க முடியும். இப்படி உங்களுடைய அதற்கான பிளக் பாயிண்டில் சரியாக சொருகப்பட்டு விட்டால் பிறகு விளக்குகள் 24 மணி நேரம் பிரச்சனையின்றி தொடர்ந்து எரியும். பேட்டரி தீர்ந்து விடுமோ என்று பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே உங்களின் சரியாக பிளக் பாயிண்டில் இணைக்கப்பட்டும்போது நீங்கள் எல்லையில்லாத சக்தியின் மூலத்தோடு தொடர்பு கொள்கிறீர்கள். அதுதான் குண்டலினி. இவ்வாறு நாம் உணர்ந்து பிரபஞ்சத்தின் சக்தியின் மூலமாக நம்முள் இருக்கும் மூலாதாரத்தில் உள்ள பிளக் பாயிண்டில் சரியாக சொருகி விடுவீர்கள். அப்படி சரியாக தொடர்பு கொள்ளும்போது எல்லை இல்லாத சக்தியுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பீர்கள். சக்தி நிலை கூடுகிறது என்றால் உங்களை நீங்களே ஆழ்ந்து உணரும் ஆற்றலும் கூடுகிறது. ஆன்மீகத்தில் குண்டலினி விழிப்பு என்றாலே உங்களுக்குள் இயங்கும் இறையை உணரும் திறனை அதிகரிப்பதற்குத்தான். ஏனெனில் உங்கள் அறிவின் சாரம் நீங்கள் அறிவை எல்லாம் நீங்கள் உணர்வதை சார்ந்தே இருக்கின்றது. தவறான அணுகுமுறையை பின்பற்றி மூச்சுக் காற்றினை அங்கும் இங்கும் நிறுத்தி மாண்டு போனவர்கள் ஏராளம். சிலர் தவறுதலாக செய்து நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதில் குறிப்பாக வாதம் அடைந்தவர்கள் ஏராளம். ஆகவே உடல் உபாதைகளுக்கு உட்படாமல் நல்ல காரியங்களை செய்து கொண்டே வாருங்கள். குண்டலினி தன்னாலே எழும்பும். பின் அதனை போக்கிலே உற்று நோக்குங்கள். எல்லாம் உருப்பெறும். ஏனெனில் அவ்வாறு குண்டலினி பயிற்சி சரியாக குருவின் அருளால் நிகழ்த்தப்படும் போது
உங்களின் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அதனை சமாளிக்கும் வித்தைகளும் நீங்கள் நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும். எப்படியெனில், சராசரி மனிதனின் உடல் 105 டிகிரி வெப்பம் அடைந்தால் உடனே மருத்துவரை அணுகிவிடுகிறான். அவ்வாறு இருக்க மேலும் இந்த பயிற்சியில் 116 டிகிரி முதல் 122 டிகிரி வெப்பம் வரை உடல் கொதிக்க துவங்கும். இது மிக சாதாரணமாகவே நிகழும். இது மனித உணர்வால் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத வெப்பமாகும். அதேபோன்று குளிரும் அதிகமாக கற்பனைக்கு எட்டாத நிலையில் இருக்கும். ஆகவே சரியான வழிநடத்தல் தெளிவுகள் இல்லாமல் இப்பயிற்சியினை மேற்கொண்டவர்கள் உடல் நலம் குன்றி உள்ளார்கள். மேலும் சுவாச குழலில் பல்வேறு பிரச்சனைகள் உண்டு செய்து மரணமடைகின்றார்கள். ஒரு சிலருக்கு இதயம் பாழடைந்துள்ளது. அதில் உடல் வெப்பத்தால் மூலநோய் மற்றும் இரத்த வாந்தி ஏற்பட்டு தொடர் இரத்த இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த பயிற்சியின் மூலம் அதிக குளிர் எடுக்கத் தொடங்கி உடல் இரத்தம் உறைந்து இருதய துடிப்பு நின்று இருந்தவர்கள் ஏராளமாகவே சரியான குருவருளால் இந்த பயிற்சிகள் நிறுத்தப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இந்த பயிற்சியினை மேற்கொள்வது ஆன்ம வாழ்விற்கு எடுபடாது. மகா ஞானியான ராமகிருஷ்ண பரமஹம்சர் அனைத்து யோக முறைகளையும் முயற்சித்து அதன் உச்சியை அடைந்தவர். அவ்வாறு இருந்த அவர் குண்டலினி யோகம் பயிற்சி செய்தபோது அவரின் பற்களில் இருந்து இரத்தம் கசிய துவங்கியது. இடைவிடாமல் இரத்தம் வாய் வழியே வந்து கொண்டே இருந்ததால் அச்சமடைந்து குருவிடம் சென்று அதை சரிப்படுத்தி கொண்டார். இப்போது புரிகிறதா உங்களுக்கு? மகாபுருஷ ராமகிருஷ்ணர் பரமஹம்சருக்கே இந்த பயிற்சி எவ்வாறு இருந்துள்ளது என்பதை நினைத்து பார்த்து செயலாற்றுங்கள். மேற்சொன்ன விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருந்தால் குண்டலினி யோகம் செய்யலாம். தற்போது நடைமுறையில் குண்டலினி பயிற்சியை கற்றுத் தருபவர்கள் நம் உடலில் உள்ள 7 சக்கரங்களின் படங்களை பெரிதாக காண்பித்து இந்த சக்கரம் என்னென்ன வேலை செய்யும் என விளக்குவது சரியானதாகும். ஆனால் இந்த பயிற்சியின் மூலம் அந்த சக்கரங்கள் இயங்குகிறதா என்பது ஆராய்ச்சிக்குட்பட்டது. இதனால் உங்களுடைய மனம் இயற்கையான நிலையிலிருந்து மேம்படாமல் கற்பனை என்னும் பாழும் கிணற்றில் விழுகிறது. சிலர் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது, நான் கிரியா பயிற்சி செய்தேன் என்றும் குண்டலினி பயிற்சி கற்றுக்கொண்டேன் என்றும் கூறி பெருமை பேசிக் கொள்வார்கள். குண்டலினியால் எனக்கு நல்ல ஆற்றல் கிடைத்துள்ளது என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வார்கள். எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை என்று கூறுவார்கள். அவர்கள் சொல்வது உண்மைதான். ஏனென்றால் அவர்கள் கற்றுக்கொண்ட பயிற்சியானது உண்மையான குண்டலினி பயிற்சி கிடையாது. குண்டலினி பயிற்சியின் பேரில் சில யோக ஆசனங்களையும் மூச்சு பயிற்சியும் கொடுத்து கற்பனையாக தியானத்தை சொல்லிக் கொடுத்து இவர்கள் ஏமாறுகிறார்கள். சில யோக மையங்கள் சாதக பயிற்சிகள் பரமஹம்சரை போன்று நிகழ்ந்த சில நிகழ்வுகள் போன்று உங்களின் உடல், மனம், செயல் ஆகியவற்றை மாற்றம் ஏற்படுவதை நீங்களே கண்டிப்பாக உணர முடியும். பின்னர் அந்த உணர்வை உங்களுக்கு கற்றுத்தரக்கூடியவர் மேன்மைப்படுத்தும் நிலையில் இருக்க வேண்டும். அப்போது அந்த பயிற்சியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவ்வாறு பயிற்சி செய்யும்போது எந்த நிகழ்வும் உணர முடியாமல் இருக்கவே முடியாது. அவ்வாறு உணர முடியாமல் போனால் அது எந்த விளைவையும் உங்களுக்கு ஏற்படுத்தவில்லை என்றே பொருள். ஆகவே குண்டலினி அனுபவத்தினை பெறுவதற்கு முன்பாக நம்முடைய உடலில் உள்ள முள்ளத்தாண்டில் உள்ள 18 படிகளை அறிந்து கொள்வோம். முதலில் சரியை கிரியை நெற்றியில் 18 படி உணர்த்தும் தத்துவம் இதுவாகும். காமம் பற்று உண்டானால் பாசம் மோகம் ஏற்பட்டு புத்தி நாசமடைந்து அழிவு ஏற்படுகின்றது. ஆதலால் பற்றற்று பற்றுடன் வாழ்வதற்கு பயணப்பட வேண்டும். குரோதம் அளவுக்கு அதிகமாக தேவையற்ற கோபம் தன்னையும் தன்னுடைய சுற்றத்தையும் தன்னாலே அழித்துவிடும். ஆதலால் தேவையில்லாத கோபத்தினை களைய வேண்டும். லோபம் மற்றவர் செயல்களை பார்த்தும் பொருள்களை பார்த்தும் பேராசைக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். அவ்வாறு பிறர் மீது பேராசை கொண்டு வாழ்வோமானால்
இறையை அடைய முடியாது. மத பிரச்சனையால் கலவரம் ஏற்பட்டு பலரும் அழிந்தே உள்ளார்கள். யானைக்கு மதம் பிடித்தால் அந்த ஊரையே அழித்துவிடும். அந்த யானையை எப்போது ஆண்டவன் வெறுத்து விடுவான். மாச்சரியம் பொறாமையை இந்த உலகத்தின் மிகப்பெரிய எதிரியாகும். அதாவது மனதில் பொறாமையை நிலைநிறுத்தி வாழ்பவனுக்கு வேறு பகைமையே வேண்டாம், அதுவே அவனை அழித்துவிடும். டம்பம் எல்லோரை விட நானே உயர்ந்தவன், நான் என்ற கர்வத்தில் பிறர் பார்க்கும்படியாக பெருமை செய்பவன் டம்பவாதி ஆவான். ஆக அந்த வீண் பெருமைகளை தவிர்த்து வாழ்வது சிறப்புக்குரியது. அகந்தை தான் என்ற அகந்தை கொண்டவன் ஒருபோதும் வாழ்வில் முன்னேற முடியாது. அகந்தை என்பது ஒரு முடிவில்லா சோகச்சுமை. சாத்வீகம் இந்த மாய உலகில் நிகழும் அனைத்து செயல்களிலும் எவ்வித விருப்பும் வெறுப்பும் இன்றி எதையும் எதிர்பாராமல் கர்மம் செய்தல். ராஜசம் நான் இல்லை என்றால் இங்கு ஒன்றும் நடைபெறாது, நானே உயர்ந்தவன் என்று கருதி அகங்காரத்தோடு எந்த செயலும் செய்தல் கூடாது. தாமசம் தான் வாழ்வதற்காக பிறரை துன்புறுத்தி வாழும் அற்ப புத்தியை பற்றி வாழ்பவர்கள் தன்னுடைய மதி மயக்கத்தினால் பிறருக்கு கேடு செய்யக்கூடாது. ஞானம் உலகில் நாம் காணுகின்ற துன்பங்கள் இன்பங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கும் தெளிவுகள் மற்றும் அனுபவங்கள் இவைகளே ஞானத்தின் பாதையாகும். அதற்கும் மேலாக இறுதியில் எல்லாம் ஆண்டவன் செயல் என்று அறியும் பேரறிவே ஞானத்தின் உச்சகட்டமாகும். மனம் நம்முடைய மனத்தில் நல்ல எண்ணத்தை விதைத்து பிறர் நலம் பேணும் வகையில் இருத்தல் வேண்டும். மேலும் பிறர் மனம் வருந்தாது வாழ வேண்டும். எப்போதும் இறைவன் நினைவே நம் மனதில் இருக்க வேண்டும். அஞ்ஞானம் மனித தேகமே இருள் தேகம். இந்த இருள் தேகமான அஞ்ஞானத்தை அகற்றி உண்மை பொருளான மெய்ஞானத்தை அடைய வேண்டும். அஞ்ஞானம் நம்மை மூடி நிற்கும் இருள் என்று உணர்ந்து நல்லோர் இணக்கம் வேண்டும். நம்முடைய கண்டவற்றை காணாமல் மனக்கண்ணினால் உள்ளிருக்கும் ஆன்ம ஒளியை பார்த்து ஒளியாகவும் உள்ளூர மனத்தில் நினைந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கவும் இருப்பதே இந்த கண்ணாகும். ஞான அருள்நிலைகளையும் சித்தர்களின் அருள் நிறைகளையும் குறிப்புகளையும் பாடல்களையும் கேட்கவும் நிறைந்த இன்பம் அடைந்து ஆனந்த கடலில் மூழ்கவுமே காதுகள் இருக்க வேண்டும். மூக்கு இறைத்தன்மை முழுமையாக நன்மை ஆட்கொள்ளும் போது வருகின்ற நறுமணத்தை முகரவே மூக்கு இருக்க வேண்டும். நாக்கு மனிதனின் நாக்கு மிகப்பெரிய கூரிய ஆயுதமாகும். இந்த நாக்கு நல்லதையும் பேசும், தீயதையும் பேசும். இருக்கும் இடத்திற்கு தகுந்தாற் போலும் பேசும். மொத்தத்தில் இது மௌனமாய் தியானத்தில் உள்ளே லம்பிகா முத்திரையுடன் அமைதியாக இருந்தால் சமாதியே வாய்க்கும். அதற்கே அந்த நாக்கு மெய். இந்த மெய்யானது இருள் தேகத்திலிருந்து அருள் தேகமாக மாற, அதாவது பிராண தேகம் என்று சித்தர்கள் அடைந்து தேகத்தினை அடைவதற்கு இந்த மெய் தேகத்தினை நாம் கொண்டு வந்துள்ளோம். இந்த தேகத்தை கற்ப தேகமாக மாற்றும் வல்லமையை நாம் உணர்ந்து பயணிக்க வேண்டும். இந்த 18 விதமான அருங்குணங்களில் நல்லவற்றை பின்பற்றியும் தீயவற்றை களைந்தும் நம்முடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும். இந்த 18 படியினை நாம் ஏறிச் சென்றால் இறைவனை தரிசிக்க இயலும். இதுவே சரியை கிரியை நெற்றியில் உள்ள விளக்கமாகும். இவ்வாறே அனைத்து நெறிகளிலும் 18 கோட்பாடுகளை வைத்து மனிதன் வாழ்க்கை ஆன்ம நேயத்தை நோக்கி பயணிக்கின்றது. அதாவது ஞான பாதையில் இத்தனை நெறிமுறைகளை கடைபிடித்து ஞானியானவர்கள் பலர் உண்டு. ஆனால் இவ்வனைத்திற்கும் மூல காரணம் அவர்கள் செய்த வினை பலன்களே ஆகும். நல்ல வினைகளை செய்தவர்களே ஆன்ம வாழ்வில் சில சாதனைகளை செய்வார்கள், ஞானத்தை அள்ளித் தருவார்கள். ஞானத்தை உணர்ந்தவர்கள் குண்டலினின் இரகசியத்தையும் உணர்ந்து செயல்படுவார்கள். ஆகவே நாம் ஒப்பற்ற தொண்டுகள் செய்து சிறப்பு சேர்த்தாலே ஒவ்வொன்றாய் நமக்கு வாய்க்கும். மேலும் ஞானத்தின் உச்சத்தில் செல்லும்போது நம்முடைய உடலில் உள்ள விந்தானது முள்ளத்தட்டிலுள்ள 18 படிகள் தாண்டி கழுத்தை தாண்டும். அப்போது அந்த நெஞ்சுக்குழியில் அண்ணாக்கில் அமிர்தம் சிந்தும். அந்த அமிர்தத்தினை
நீங்காமல் உண்டு கழிப்பவர்கள் சித்தர்கள், ஞானியர்கள், மகான்கள். அந்த நிலையில் சிலருக்கு பொய்யுடல் மறைந்து ஜோதி வடிவான மெய்யுடல் காட்சியாக இருக்கும். வாசி அடக்கும் வகை வாசியினால் கெட்டவர்களை சொல்லியது. காணப்பா மூச்சடக்கி செத்தோர் கோடி, கண் தெரித்து சூளையிலே மாண்டோர் கோடி. தோணப்பா மெய் மறந்து போனார் கோடி, சுற்றெழுப்பி கிடத்தோடே விழுந்தோர் கோடி. ஊனப்பா உனைக் கண்ணால் அடைப்போர் கோடி, உள்ளடக்கி கோழியைப் போல் மடிந்தோர் கோடி. சாணப்பா முடமப்பா எழுந்தோர் கோடி, தப்பிட்டு அற்பர்களாய் இருந்திட்டாரே. அகத்தியர் பாடலில் சிறப்பான விளக்கம் அளித்திருக்கின்றார். உலக சித்தர்களுக்கெல்லாம், முனிவர்களுக்கெல்லாம், ரிஷிகளுக்கெல்லாம் தலைவரான அகத்திய மாமுனிவர் சரியான அறிவும் வழிகாட்டுதலும் இல்லாமல், எந்தவித தெளிவும் பெறாமல் குண்டலினி யோகத்தை மேற்கொள்பவர்கள் தம்முடைய கபாலம் வெடித்து மாண்டு போவார்கள். இன்னும் பலவிதமான ஆபத்துக்களை அவர்கள் அடைந்து மாண்டு போவதை பட்டியலிடுகிறார் அகத்தியர் மாமுனிவர். அன்பானவர்களே, ஆன்மீக மெய்யன்பர்களே, இந்த அடுத்த பகுதியை நாளை பதிவிட இருக்கின்றேன். இந்த பதிவினை நீங்கள் தொடர்ந்து இந்த 20 நிமிடமாக பொறுத்திருந்து பார்த்ததற்கு உங்கள் பொற்பாதங்களை என் சிரம் தாழ்த்தி வணங்கி நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.